அன்பிற்கினிய மாணவர்களே வணக்கம். நாம் நம்முடைய கடந்த வீடியோவில் சுவாசம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து சுவாசம் நடைபெறும் விதம் அப்படிங்கிற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது இந்த வீடியோவில் அந்த பாடப்பகுதியிலிருந்து முந்தைய ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான விடைகள், மற்ற விடைகள்லாம் ஏன் தவறு அப்படிங்கிற விளக்கங்களை பார்க்கலாம். வாங்க நாம் கேள்விகளுக்கு போகலாம். முதலாவது கேள்வி, இது நீட் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. உட்சுவாச நிகழ்வுகளில் சரியானது எது? இப்போ விடைகளை பார்த்தோம்னா உதரவிதானம் சுருங்குதல். இப்போ உதரவிதானம் சுருங்குதல் உட்சுவாசத்துக்கு காரணமா இருக்கா? ஆமா, சரிதான். உதரவிதானம் சுருங்குறதுனால மார்பற வேண்டிய அளவு கொஞ்சம் அதிகரிக்குது, அது உட்சுவாசத்துக்கு காரணமா இருக்கு. இரண்டாவது, வெளி விலா எலும்பிடை தசைகள் சுருங்குதல். வெளி விலா எலும்பிடை தசை சுருங்குறதும் உட்சுவாசத்திற்கு ஒரு காரணமானதா? இங்கே 2 விடை சரியா இருக்கு. மூன்றாவது விடை பாருங்க, நுரையீரல் கொள்ளளவு குறைதல். கொள்ளளவு குறைஞ்சதுன்னா எப்படி காற்று உள்ள வர முடியும்? அப்ப இந்த விடை தவறானது. நுரையீரல் இடை அழுத்தம் அதிகரித்தல். நுரையீரலுக்கு இடையே அழுத்தம் அதிகமானாலும் காற்று உள்ள வர முடியாது. அப்ப இந்த விடையும் தவறானது. அப்ப சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரியான விடையா தான் இருக்கு. அப்ப சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்றேன், இந்த முதல் விடை தான். வாங்க நம்ம இரண்டாவது கேள்விக்கு வருவோம். மனிதனில் காற்றானது நுரையீரலுக்கு கடத்தப்படும் வழி. இது ஏஐபிஎம்டி 1994 கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கான விடைகளை பார்ப்போம். முதல்ல நாசிக்குழி. அப்ப சுவாசம் நடைபெறும் பொழுது காற்று நுரையீரலுக்கு செல்லுகின்ற அந்த வழி, காற்று நுண்ணறைக்கு செல்லுகின்ற வழி எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நாசிக்குழி. இரண்டாவது குரல் வலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மூன்றாவது தொண்டை. இப்ப இங்க பார்த்தோம்னா தொண்டை குரல் வலைக்கு முன்னாடி இருக்கு, அதனால தொண்டை அப்படிங்கிறது முன்னாடியும் குரல் வலை அப்படிங்கிறது பின்னாடி வந்திருக்கணும். ஆக இப்படி மாறி இருக்கிறதுனால நிச்சயமா இந்த விடை தவறானது. இரண்டாவது விடை பார்ப்போம். நாசிக்குழி, குரல் வலை, தொண்டை இந்த இடத்துலையும் அதே மாதிரிதான் மாறி இருக்கு. ஆக அடுத்தடுத்த விடைகளுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இங்கே இது தவறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக இரண்டாவது விடையும் தவறானது. மூன்றாவது விடை பாருங்க, நாசிக்குழி, தொண்டை, குரல் வலை. அப்ப இந்த இடம் சரியா தான் அமைஞ்சிருக்கு. குரல் வலைக்கு அப்புறம் மூச்சுக்குழல், அப்புறம் மூச்சு கிளை நுண்குழல், அப்புறம் மூச்சு கிளைக்குழல்கள். இப்ப இந்த இடத்துல தான் தவறு இருக்கு. இந்த மூச்சு கிளைக்குழல் பிரிவடைந்து தான் மூச்சு கிளை நுண்குழலா மாறும். ஆக இந்த மூச்சு கிளைக்குழல்ங்கிறது முன்னாடியும் நுண்குழல் அப்படிங்கிறது பின்னாடியும் வந்திருக்கணும். ஆக இந்த விடை தவறானது. நான்காவது விடை பார்ப்போம். நாசிக்குழி. நாசிக்குழிக்கு அடுத்ததுதான் தொண்டை. தொண்டைக்கு பிறகுதான் குரல் வலை. குரல் வலைக்கு பிறகு மூச்சுக்குழல். மூச்சுக்குழல் பிரிஞ்சு மூச்சு கிளைக்குழல்கள். மூச்சு கிளைக்குழல்கள் பிரிவடைந்து மூச்சு கிளை நுண்குழல்கள். அது கடைசியா போய் காற்று நுண்ணறையில முடியுது. அப்ப இதுதான் காற்று கடத்தப்படுற சரியான வழி. ஆக இந்த விடை தான் நமக்கு சரியான விடை. அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. இப்போ மூன்றாவது கேள்விக்கு வருவோம். இது ஏஐபிஎம்டி 2011 கேட்கப்பட்ட கேள்வி. சுவாசம் தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா வலிந்த வெளிமூச்சில் நுரையீரல் காற்று முற்றிலும் நீக்கப்படுது. ஒட்டுமொத்த காற்றையும் எவ்வளவுதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி காற்றை வெளியேற்றினாலும் ஒட்டுமொத்த காற்று வெளியேற்றப்படுறது இல்லை. கொஞ்சம் காற்று நுரையீரலுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நுரையீரல் கொலாப்ஸ் ஆகுறது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப வலிந்த வெளிமூச்சில் நுரையீரல் காற்று முற்றிலும் நீக்கம் அப்படிங்கிற இந்த விடை தவறானது. என கேட்டிருக்கிறது என்ன? சரியான கூற்று. அடுத்து பாருங்க, வெளி சுவாசத்தில் ஆக்சிஜனற்ற காற்றை வெளிவிடுதல். நாம என்னதான் காற்றை வெளிவிடும் பொழுது அதுல கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமா இருந்தாலும் ஆக்சிஜனும் அதுல இருக்கு. ஆக்சிஜனற்ற காற்றை வெளியிடுதல் அப்படின்னு கொடுத்திருக்கு, அதனால இந்த விடை தவறானது. வாயும் நாசியும் மூடிய போதும் செவிக்குழல் வழியே வெளி சுவாசம் நிகழ்த்தலாம். வாயு மூடி இருக்கு, மூக்கு மூடி இருக்கு, இந்த நேரத்துல செவிக்குழல் வழியே வெளி சுவாசம் நிகழ்த்தலாம். அப்படியா? நிச்சயமா. ஏன்னா காதுல இருந்து வர்ற அந்த செவிக்குழல் நேரா தொண்டையில போய் சேருது. நாம காற்றை வாயும் மூக்கை மூடிக்கிட்டு காற்றை கொஞ்சம் வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நேரா செவிப்பறையை தட்டுறதை பார்க்கலாம். ஆக அது வழியா காற்று வெளியேறும். ஆக வாயும் நாசியும் மூடிய போதும் செவிக்குழல் வழியே வெளி சுவாசம் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற இந்த கூற்று சரியானது. நான்காவது கூற்று பாருங்க, உள் மற்றும் வெளி சுவாசத்திற்கு காரணம் உதரவிதானம் மட்டும். உதரவிதானம் மட்டும் காரணம் அல்ல, இன்னும் மற்ற தசைகளும் காரணம். குறிப்பா உள் மற்றும் வெளி விலா எலும்பிடை தசைகள்லாம் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இந்த விடை தவறானது. அப்ப சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி
வாயும் நாசியும் மூடிய போதும் செவிக்குழல் வழியே வெளி சுவாசம் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறது தான். 4வது கேள்வி பாருங்க. நொதித்தலை காட்டிலும் காற்று சுவாசத்தில் அதிகமான வேதியாற்றல் உற்பத்தி ஆகிறது. காரணம், நொதித்தல் இதில் ஈடுபடுகிறது. எதில் ஈடுபடுது அப்படின்னா லாக்டிக் அமில உற்பத்தியில் ஈடுபடுகிறது. அப்படின்னா நொதித்தலின் போது கொஞ்ச அளவு லாக்டிக் அமில உற்பத்தி வரும். எல்லா நொதித்தலும் லாக்டிக் அமிலம் தான் வருதா அப்படிங்கிறதா இல்ல. இப்ப காற்று சுவாசத்தில் அதிகமான வேதியாற்றல் உற்பத்தி ஆகிறதுக்கு லாக்டிக் அமில உற்பத்தி தான் காரணமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆக இந்த விடை தவறானது. 2வது விடை பாருங்க. உணவு முழுவதும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைதல். அப்ப காற்றில்லா சுவாசத்தின் போது உணவு முழுவதும் ஆக்சிஜன் ஏற்றம் அடையிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3வது கேள்வி பாருங்க. உணவு பாதி அளவு ஆக்சிஜன் ஏற்றம் அடைதல். ஏன்னா காற்றில்லா சுவாசத்தின் போது ஆக்சிஜன் அற்ற நிலையில உணவு பாதி அளவு தான் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. அதனாலதான் அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சோண்டு ஆற்றல் மட்டும் தான் வெளில வருது அப்படின்னு பார்க்கிறோம். ஆக இந்த விடை மிகச் சரியானது. 4வது விடை பாருங்க. ஆல்கஹால் மற்றும் CO2 வெளியிடுதல். எல்லா நொதித்தலின் போதும் ஆல்கஹால் மட்டும் தான் வெளியேறுதா அப்படின்னா இல்ல, ஒரு சில அமிலங்களும் வெளியேறும். ஆக இந்த விடை தவறானது. சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதி அளவு ஆக்சிஜன் ஏற்றம் அடைதல் அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்த கேள்விக்கு வரலாம். கேள்வி எண் 5. இது AIPMT 2007 கேட்கப்பட்ட கேள்வி. பாலூட்டியின் எந்த செல்லுக்கு குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடாக காற்றுள்ள நிலையில் மாற்றும் திறன் இல்லை? இன்னைக்கு என்னென்னலாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸை CO2 ஆக காற்றுள்ள நிலையில், இது முக்கியமா நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், காற்றுள்ள நிலையில் மாற்றும் திறன் இல்லை. மாற்றக்கூடிய திறன் இல்லை. என்னவோ மாற்றக்கூடிய திறன் இல்லை, CO2 மாற்றக்கூடிய திறன் இல்லை. அப்படின்னா இதுல இருக்கிற விடைகளை பார்ப்போம். முதல்ல ரத்த சிவப்பணு. ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே காற்றில்லா நிலையில தான் சுவாசம் செய்யுது. அது ஆக்சிஜனை கடத்தினாலும் அந்த ஆக்சிஜனை அதனால பயன்படுத்திக்க முடியாது. அதனால குளுக்கோஸை ஒட்டுமொத்தமா கார்பன் டை ஆக்சைடா மாற்றக்கூடிய திறன் இல்லாத ஒரு செல் எது அப்படின்னா அது ரத்த சிவப்பணு தான். ஆக இதுவே மிகச்சரியான விடை. அடுத்த விடைகளை பார்ப்போம். ரத்த வெள்ளை அணுக்கள். இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வழக்கமான காற்றுள்ள சுவாசத்தை செய்யும். அதன் மூலமா குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடா ஒட்டுமொத்தமா உடைச்சிரும். ஆக இது தவறான விடை. இதே போலதான் வரியற்ற தசை செல்கள். இந்த செல்களும் காற்றுள்ள சுவாசம் செய்யும். அப்ப காற்றுள்ள நிலையில் குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடா மாற்றும் திறன் இருக்கு. அதனால இதுவும் தவறான விடை. இதே போலதான் ஈரல் செல்களும் இதே வேலையை தான் செய்யும். ஆக சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ரத்த சிவப்பணு அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி, கேள்வி எண் 6. இது நீட் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. வெளி சுவாசமானது வெளி விலா எலும்பிடை தசைகள் சுருங்குவதால் ஏற்படுகிறது. வெளி சுவாசம் நடைபெறணும்னா வெளி விலா எலும்பிடை தசையா அப்படின்னா இல்ல. அதுவும் வெளி விலா எலும்பிடை தசைகள் சுருங்குவதால் ஏற்படுதா அப்படின்னா இல்ல. ஆக இந்த விடை தவறானது. 2வது விடை பாருங்க. உட்சுவாசத்தின் போது நுரையீரல் இடை அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும். நுரையீரல் இடை அழுத்தம் குறைவாக இருக்கு, உண்மைதான். அப்படி குறைவா இருந்தாதான் காற்று உள்ள வர முடியும், உட்சுவாசம் நடைபெற முடியும். அப்ப இந்த விடை மிகச் சரியானது. 3வது விடை பாருங்க. வளிமண்டல அழுத்தமானது நுரையீரல் இடை அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் பொழுது உட்சுவாசம் நடைபெறுகிறது. அப்ப வளிமண்டல அழுத்தமானது நுரையீரல் இடை அழுத்தத்தை விட குறைவாக இருக்கு. இப்ப வளிமண்டல அழுத்தம் குறைவா இருக்கு, நுரையீரல் அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்தில் உட்சுவாசம் நடைபெறுமானா நடைபெறாது. நுரையீரல் அழுத்தம் அப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. ஆக இந்த விடை தவறானது. 4வது விடை பாருங்க. உதரவிதானம் சுருங்குவதால் வெளிசுவாசமானது தொடங்குகிறது. உதரவிதானம் சுருங்கிடுச்சு அப்படின்னா அது தட்டையாகும். அப்ப மார்பறையினுடைய அளவு அதிகமாகும். அதனால உட்சுவாசம் தான் நடைபெறும். ஆனா இங்க வெளிசுவாசம் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஆக இந்த விடை தவறானது. அப்ப சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, உட்சுவாசத்தின் போது நுரையீரல் இடை அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன மாணவர்களே, இதுவரைக்கும் நாம சுவாசம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து சுவாசம் நடைபெறும் விதம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து முந்தைய ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதற்கான சரியான விடைகள், மற்ற விடைகள்லாம் ஏன் தவறு அப்படிங்கிற விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பிலான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.